ஃப்ரெண்ட்ஸ், என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அதாவது என்னென்னா, இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி விஜய் டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் என்னென்னா, அப்பா முறையில் உள்ளவங்க, மாமனார் முறையில் உள்ளவங்கள்லாம் வச்சு அவங்கவுங்க ஜோடிக்கு வந்து எடிட் பண்ணி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது ஏஐ வீடியோவாக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் ஐயனார் துணையில் நடிக்கிற நடேசன் அப்பாவும் ஜாக்லினுக்கும் போட்டிருந்தாங்க. ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏதாவது ஷோ மாதிரி இன்றைக்கி பண்ணுவாங்களா, இன்றைக்கி பண்ணுறாங்களா இல்லை நாளைக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. அதில் எப்படி நம்ம விகாவா கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா என்னன்னு தெரியலை. வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். லவ்வர்ஸ் டேக்கு அப்படியாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சா நல்லா தானே இருக்கும். எனக்கு அப்படி மனசுக்கு தோணுது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம விகாவை கூப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாருக்காவது அப்படி தோணுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது ப்ரோமோ ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. பண்ணுறதுல நிச்சயமாக வந்து நம்ம காவேரி வந்து பாப்பாவை பார்க்குற மாதிரி ஏதாவது ப்ரோமோ வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஓகே தான், பார்த்துக்கலாம். எவ்வளவோ தாங்கிட்டான், இதை தாங்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் விகா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும். விகா ஃபேன்ஸ் எல்லாம் வீக்கான்னு வீக்காகி போய் கிடக்குறோம். எப்படா ஒன்று சேருவாங்க அப்படின்னு கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். நான்லாம் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா என்னென்னு தெரியலை, விகாவுக்கு இப்படி ஆனன்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டான்னு தெரில. ஒரு 1 வீக்காக வந்து ஒரே கோல்டும் ஃபீவருமாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. சரியாக வீடியோவும் போட முடியலை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம விகாவை பார்க்காம இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தனாலும் விகாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னப்பா எப்படி கொண்டு போகிறாங்க கதையை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான். பிபி சார் வேறு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. பிபி சார் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் அவர் இடத்துல இருந்து யோசித்து பார்க்கும்போது அழகிய அழகு சீரியல் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு. அதனால் அதுக்கு கொஞ்சம் வந்து எம்மனை விட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதை மேல் கொண்டு போகணும்ல. எப்படி இருந்தாலும் இதையும் விட மாட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், பிபி சாரை வந்து நிறைய பேர் திட்டுறீங்க, அதுக்காக சொல்கிறேன். அவங்க இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு டைரக்டராக இருந்து அதோட வழிகள் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு நமக்காக நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு. அதே போதும். அவருக்கு வந்து அனைத்து சந்தோஷங்களும் அவருக்கும் கிடைக்கணும். நமக்கு எவ்வளவோ ஹாப்பியான விஷயங்கள் அவர் பண்ணும்போது அவருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. லவ்வர்ஸ் டே இன்னைக்கு. லவ்வர்ஸாக கல்யாணம் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கும். நானுமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லை மொத்தமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது சொன்னோன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு சேனலோட இருங்க.